வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 வகையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அதில் முதல் குழம்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இதோட ஒரு 5 பல் போல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறேன். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் உள்ளே சேர்த்துலாம். இன்றைக்கி சாம்பாருக்கு நம்ம சேர்க்கக்கூடிய காய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருங்கைக்காவும் முள்ளங்கியும் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காயும் சேர்த்தாச்சு, அது வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வேகட்டும். அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு அது மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். பட் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா அப்படி காய் வேகும்போது கூட சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்தாக்கா சாம்பார் ரொம்ப ஒரு தனி சுவையாக இருக்கும். இதோட கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். அந்த மிளகாத்தூள் எல்லாம் காயிலையும் நல்லா சேரணும். அந்தளவுக்கு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அதனோட காயோட பச்சை வாசம், அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். இப்போ நான் வேக வச்சுருந்த பருப்பு, துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சு வேக வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு, நமக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் திக்காகவே விருப்பப்பட்டாக்கா அதோட விட்டுடலாம். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. பருப்பு சேர்த்த உடனே விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடியில் பிடிச்சிரும் சாம்பார். அதனால் அடியில் பிடிக்காத அளவுக்கு கலந்துட்டு, இப்போ காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். ஒரு சின்னதாக, அதாவது ஒரு 1/4 சைஸ் லெமன், ஒரு சின்ன லெமனில் ஒரு 1/4 சைஸ் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ ஃபைனலாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டியாச்சு. ஜம்முன்னு வாசையோட அருமையான சுவையில் சூப்பராக நமக்கு முதல் குழம்பான சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையில் அருமையான ஒரு காரக்குழம்பு தாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், நானும் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குழம்போட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துட்டு, அதோட கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிடணும். அது பொரிஞ்ச பிறகு ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம். இதோட ஒரு தக்காளி, அதாவது பழுத்த தக்காளியை எடுத்துகிட்டு அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா குழம்புமே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை கூட எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சுண்டைக்காய் உள்ளே சேர்த்துடலாம். சுண்டைக்காய் எப்போவுமே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அதனோட நிறம் கருத்து போகாமல் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ சுண்டைக்காயும் சேர்த்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ மல்லித்தூளும் சேர்த்துடலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கனாக்கா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இது நல்லா மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கொதித்து சுண்டைக்காய் நல்லா வெந்து அந்த சுண்டைக்காயில் உள்ள சாறு எல்லாமே அந்த குழம்புல அப்படியே இறங்கணும். அந்த அளவுக்கு இறங்கும்போது தான் அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாக்க போதும். அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். அது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதோட கல்பாசி பூவும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டோம். வதங்கின பிறகு இதோட கருவேப்பிலை இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி, அதாவது சின்ன தக்காளியாக ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருங்க.
இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இதுக்கு சேர்க்கக்கூடிய காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தான் நான் சேர்க்க போகிறேன். அப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வைக்கல, தோல் சீவிட்டு கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். பட் வந்து பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பட்டாணி வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதோட உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கல. ஏன்னாக்கா நம்ம வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ரொம்ப வெந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ குழம்பு வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம டேரெக்டாக சேர்த்து உருளைக்கிழங்கை வேக வச்சாக்கா குழம்பு வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதோட மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துறேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா குழம்புமே வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். இது வந்து மிளகாத்தூள்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி வச்சே கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையே வந்து சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லாவே வந்து சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலைகளையும் தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு வந்து சூப்பராக வந்து தயாராகிடுச்சுங்க. அடுத்து நம்ம வைக்கக்கூடிய 4வது குழம்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதாவது முழு சீரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்துருங்க. இதோட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துங்க. பழுத்த தக்காளியாக சேர்த்தா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு தக்காளியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தக்காளி நல்லா வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ உப்பையும் வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதோட வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்றேன். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாமே வந்து இப்போ இதோடய சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா குழஞ்சி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடணும். ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்குங்க. அப்போ தான் வந்து தக்காளி அந்த பச்சை வாசம்லாம் இப்போ இந்த வதக்கிறதுலேயே அந்த பச்சை வாசம்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி இந்த மாதிரி ஒரு பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை அப்படியே வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடலாம். சூடாக போட்டுறாதீங்க, மிக்ஸி வீணாகிடும். இப்போ அரைச்சி அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து குழம்பு நமக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வெங்காயமும் ஒரு பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். பாதி தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்கள் குழம்பு வந்து திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கலந்துட்டு இப்போ வந்து இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் வந்து என்னென்னா காய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்களா, அதனால் இப்போ வந்து நம்ம உப்பும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டோம். திக்னஸ் மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துங்க. இதோட கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்து விட்டுடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் குழம்பு. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் அருமையான தக்காளி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 4வது குழம்பு நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டே. இப்போ நம்ம 5வது குழம்பு வந்து செஞ்சிடலாம். அது கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. அப்போ தான் வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 பல் போல் பூண்டு வந்து உரித்து உள்ளே சேர்த்துட்டேன். இதோட
அதாவது வத்தல்லாம் நம்ம வந்து உள்ளே சேர்த்துலாம். மணத்தக்காளி வத்தலும், சுண்டைக்காய் வத்தல் நான் வந்து வீட்டில் வச்சுருந்தேன். அந்த வத்தலை உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா வந்து அந்த வத்தல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும். பொரியிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதோட நமக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு. இதோட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அதாவது மிளகா, மல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பட் வந்து என்னோட அந்த குழம்பு மிளகாத்தூளில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் காரம் தேவை குழம்புக்கு அப்படிங்கிறதுனால வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பட் வந்து உங்கள் குழம்பு மிளகாத்தூளில் காரம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோடையே வந்து விட்டுடலாம். இப்போ இதோட உப்பையும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வெல்லம், இதுதான் வந்து இந்த குழம்புக்கு வந்து ப்ளஸ்ஸே. வெல்லத்தையும் சேர்த்துட்டு இது வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் வந்து சூப்பராக நம்ம குழம்பு வைக்கிற பிரச்சனையே இல்லாமல் ஓடிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.